ஊழல்வாதிகளும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற இந்த ப்ராஜெக்ட் மூலமாக இலங்கையில் இருக்கின்ற வாகன உதிரிப்பாகங்களை கலட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதனால பல வியாபாரிகளுக்கெல்லாம் நஷ்டம் ஏற்பட போகின்றது. ஆட்டோ தொழிலாளர்கள் எல்லாம் பாதிக்கப்பட போகிறார்கள் என்று. உண்மையிலே கிளீன் ஸ்ரீலங்கா என்பது நாங்கள் இந்த உதிரிப்பாகங்களை கலட்டுவதோ இல்ல இந்த மக்களுக்கு அசோகரிய செயல்களை செய்வதோ அல்ல. உங்களுக்கு தெரியும் 2011ஆம் ஆண்டு இலங்கையின் போக்குவரத்து சட்டத்துக்கு கீழே தான் இந்த உதிரிப்பாகங்களை கலட்டுவதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருந்தது. 2011ஆம் ஆண்டு யார் ஆட்சியில் இருந்தார்கள் என்பதனை நீங்கள் அனைவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம். உதிரிப்பாகங்களை நாங்கள் கலட்டுவதல்ல எங்களுடைய நோக்கம். இந்த இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஊழல் செய்த அரசியல்வாதிகளுக்கு எதிரான குரல்களை எழுப்புவதுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவோட ப்ராஜெக்ட். அதனால இன்றைக்கு பல இடங்கள்ல சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, அங்க காணி களவெடுக்கிறாங்க, இங்க தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர்கள் எல்லாம் அரச ஊழியர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாங்க. இது முற்று முழுதாக போய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தது எங்களுடைய மக்களின் சேவைகளை சரியாக செய்யாமல் விட்டால் அது எந்த அரசாங்கத்தினுடைய அரசியல் அதிகாரமற்ற உறுப்பினர்கள் இருந்தால் நாங்கள் குரல் கொடுப்போம். அது கிராம உத்தியோகஸ்தராக இருக்கட்டும், போலீஸ் உத்தியோகஸ்தராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மக்களுக்கு எதிராக எவர் செயற்பட்டாலும் எங்களுடைய குரல் தொடர்ந்து எழுப்பப்படும். தற்பொழுது ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக்க தோழர் அவர்கள் பதவியேற்று 2 நாடுகளுக்கு சென்று வந்திருக்கின்றார். அண்மையிலே சீனா நாட்டுக்கும் சென்று வந்திருக்கின்றார். பல இடங்களிலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் தற்பொழுது வருகை தருகின்றார். இந்த நிகழ்வை தொடங்கி வைக்கின்றார். நாங்கள் அனைவரும் பல இடங்களிலே எங்களுக்கு எழுப்பப்பட்டவர்கள் இப்பொழுது நாங்கள் மிகப்பெரிய வேலை திட்டங்களை பட்டுப்பு தொகுதி மக்களுக்கு செய்திருக்கோம். எங்களுடைய அண்ணன் உதயன் அவர்களோடு எங்களோடு இணைந்து எங்களுடைய கொக்கட்டிச்சோலை அமைப்பாளர் இருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கோம். இப்பொழுது இங்கே பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த பிரபு எங்களுடைய எம்பியாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மற்ற எம்பியெல்லாம் கதைக்கிறாங்க பாராளுமன்றத்தில். நாங்கள் தேவையற்ற செயல்களை செய்வதற்கு நாங்கள் பாராளுமன்றத்திலே அனுமதிக்க மாட்டோம். தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைக்கு கட்டுப்படுத்தவர்கள் மாத்திரம்தான் தேசிய மக்கள் சக்தியில் வச்சிருக்கோம். அதான் எங்களுடைய கட்டுமானம். நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வது பட்டுதான் பிறக்க முடியும். அது அப்புத்தலையில பிறந்தாலும் பட்டுக்குள்ள வேலை செய்ய எங்களுக்கு தேவை எங்களுடைய மக்கள். தேசிய மக்கள் சக்தி எங்கேயும் எந்த நேரத்திலும் இந்த இனவாத அரசியலை செய்யாது. தமிழர்களும் ஒன்றுதான், முஸ்லிமும் ஒன்றுதான், சிங்கள வர்க்கங்களுக்கு ஒன்றுதான். அதனால கடைசி வரைக்கும் நாங்கள் மதங்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாட்டை உண்டுபடுத்தி நாங்கள் செய்ய மாட்டோம். இன்றைக்கு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பாராளுமன்றத்தில் சண்டை பிடிக்கிறாங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல பாராளுமன்றத்தில் சண்டை பிடிக்கிறாங்களா? இல்ல. இன்றைக்கு எதிர்கட்சிக்கு கலக்கிறதுக்கு ஒரு துணிவும் இல்லாமல் இருக்கிறாங்க. தேசிய மக்கள் சக்திக்கு எங்கேயும் குறைபாடு. எனக்கு எதிராகவும் ஒரு செயல்திட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த பொடியை நல்லா கதைப்பான், எம்பிபில் இருக்கிறான், நல்லா வேலை செய்யறான், இவனையாவது கொஞ்சம் தூக்கி விட்டாதான் நாங்கள் கொஞ்சம் வேலை செய்யலாம். நாங்கள் மக்களுக்காக எந்த நேரத்திலும் தொடர்ந்து குரல் ஒலிக்கும். அது தேசிய மக்கள் சக்தி கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த இளைஞரணி செயல் என்பது தொடர்ந்து இந்த இளைஞரணி செயல் என்பது நீங்கள் இளைஞர்கள் எல்லாரும் பற்றும் தொகுதியில் இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், முன்னாள் எம்பிகளுக்கு நிறைய இளைஞர்கள் இருந்தது. பொலிகளுக்கு தொடக்கம் பொதுவில் போகும் எத்தனை இளைஞர்கள் பட்டாளம் போனாங்க. இன்னைக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தில் பலருக்கு சிறையில் எம்பி காரணம் இருந்தால் இன்றைக்கு கஷ்டப்பட்ட பொடிகள் நிறைய பேர் சிறையில் இருக்கிறார். நானும் 2 நாட்கள் சிறைச்சாலையில் சந்திக்கின்ற ஒரு பொடியன், தமிழ் தேசியத்திற்காக போராடிய ஒரு பொடியன் பயங்கர வீழ்ச்சி என்ற சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். என்னென்ன கேட்டா நாங்கள் எம்பி போனதால தான் என்ன அடைச்சிருக்காங்க. இந்த எம்பி பார்க்கலாம்
சிறைச்சாலையில சாப்பாடு மோசம். இதெல்லாம் நான் தேசிய மக்கள் சக்திக்கு எடுத்து சொல்லிவிட்டேன். இந்த முறை சிறை கைதி என்பவன் கூட மனிதன், அதை நாங்கள் உணரணும். அதனால ஒட்டுமொத்த இளைஞர்களும் தேசிய மக்கள் சக்தியோட கைகோர்த்து இந்த முறை களுவாஞ்சிக்குடி மட்டுமல்ல பல இடங்கள்ல பிரதேச சபையினர் கைப்பற்றும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு முழுதும். காசுக்காக சோழம் போகக்கூடாது. நாங்கள் இடத்துக்காக நாங்க சோழம் போகக்கூடாது. எங்களோட உரிமைக்காக நாங்க சோழம் போகணும். எங்களோட உரிமைகளை எங்க கிடைக்குதோ அதுக்காக நாங்க போராடணும். இந்த தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற ஒவ்வொரு